ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சாய் நியூட்ரிஷன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு நான் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கு நான் டயட்லேயே இருந்து வெயிட் லாஸ் பண்ணிவிடுனே அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட்லேயே இருந்தால் நம்ம உடம்புக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம டெய்லி பேஸில் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி குறைவு. நம்ம சாப்பிடாமல் இருந்தால் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் குறைவாகும். அப்படி நோய் எதிர்ப்பு திறன் குறைவாகும் போது நம்மளுக்கு நோய் தாக்குவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ரெண்டாவது, சோர்வு மற்றும் ஆற்றல். நம்ம உடம்புக்கு தேவையான குளுக்கோஸ் கிடைக்காம இருந்தால் சக்தி குறையும். அப்படி சக்தி நம்மளுக்கு குறையும் போது சோர்வு வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. மூணாவது, தசைகளின் பலவீனம். நம்ம சாப்பிடாமல் இருப்பதனால் நம்ம உடம்புல எதிர் சக்தியாக தசைநாறுகளை உடைத்து கொள்ளும். இதனால் தசைநாறு பலவீனமாகும். நாலாவது, மூளையின் செயல்பாடு பாதிப்பு. நம்மளோட மூளை வேலை செய்ய குளுக்கோஸ் தேவைப்படுது. அப்படி நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது கவனக்குறைவாகும், நினைவாற்றல் குறைவாகும் மற்றும் மன அழுத்தம் ஏற்படும். அஞ்சாவது, மலச்சிக்கல். நம்ம உணவு இல்லாமல் இருந்தால் நம்மளோட ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மெதுவாகி நம்மளுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். ஆறாவது, உடல் வெப்பநிலை குறைவு. நம்ம சாப்பிடாமல் இருப்பதனால் நம்ம உடம்புல தாகம் குறைஞ்சி நம்மளோட வெப்பநிலை சரியாக பராமரிக்க முடியாது. ஏழாவது, இரத்த அழுத்தம் மற்றும் இதய செயல்பாடு பாதிப்பு. நம்மளோட ரத்தத்தில் உப்பு மற்றும் குளுக்கோஸ் லெவல் குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரத்த அழுத்தமும் இதய துடிப்பும் நம்மளுக்கு வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எட்டாவது, நாள்பட்ட பாதிப்புகள். நம்ம நீண்ட நாள் சாப்பிடாமல் இருந்தோம் அப்படின்னா குதைப்பை தசைகள், நுரையீரல் மற்றும் இதயம் போன்ற முக்கியமான உறுப்புகள் செயலிக்க தொடங்கும். இதுவே நீங்கள் ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா எத்தனை கிலோ எடை குறையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரை கிலோவிலிருந்து 1 கிலோ வரைக்கும் தான் குறையும். அதுவும் நம்ம குடிக்கிற தண்ணீரும் நம்ம உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட் தான் காரணம். ஆனால் நீங்கள் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு தான் குறைஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நீண்ட நாள் நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பையும் தசையும் எரிக்க ஆரம்பிக்கும். இது நம்மளுக்கு ஆபத்தான நிலையில் கூட போய் முடியும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டயட்லேயே இருந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக இப்போ நான் சொன்னேன். இப்போனாச்சும் நீங்கள் இந்த மாதிரி தவறு தயவு செஞ்சிடாதீங்க. ஓகே சார், இப்போ டயட்லேயே இருந்து வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் ஓவர் வெயிட்டில் இருக்கிறேன். இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அதுக்கு டிஸ்பிளேல தெரிகிற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் ஹெல்த்தியான வேவில் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹெல்த்தாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. ஓகே வியூவர்ஸ், bye bye.